கருவாயிலேயே வச்சு செய்கிற இந்த கொழுக்கட்டை வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து 1/2 கப் அரிசி மாவு வந்து எடுத்துருக்கிறேன். அதோட வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட தேவையான அளவு தேங்காய் பூமி வந்து எடுத்தாச்சு. ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி மாவு வந்து நல்ல வடிவாக 2-3 தரம் வந்து அரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த காய்ச்சி வச்ச நாட்டு சர்க்கரை பானியை வந்து ஊற்றிடலாம். ஸோ நான் தேவையான அளவு கொஞ்சமாக முதல் ஊற்றி குழச்சி பார்த்துடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து தேங்காய் பூவுமே வந்து சேர்த்துருவோம். ஸோ சேர்த்து எல்லாத்தையுமே நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட வேணும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை பானியையும் வந்து சேர்த்து நாங்கள் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த கருவாயிலை கொழுக்கட்டை வந்து செய்துக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சுடுதண்ணி விட்டு நாங்கள் வந்து குழைக்க வேணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சுடுதண்ணியை விட்டு குழைச்சி எடுத்துடலாம். நிறைய சுடுதண்ணியை விட்டு நாங்கள் குழைக்க தொடங்கினோம்னு சொன்னால் அந்த கொழுக்கட்டை வந்து பிடிக்க இல்லாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தண்ணி விட்டு பதத்துக்கு ஏற்ற மாதிரி குழைக்க வேணும். ஸோ வடிவாக குழைச்சி எடுத்துடுவோம். பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி எடுத்துடலாம். தண்ணி தேவைன்னு சொன்னால் இனிமேல் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து இனிப்புக்காக இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை பானியை வந்து ஊற்றிடுறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, இனி காணாததுக்கு வந்து நாங்கள் சுடு தண்ணியை வந்து ஊற்றி குழைக்க போகிறோம். ஸோ சுடுதண்ணியை வந்து ஊற்றிடலாம். ஓகே, இனி வந்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவா வாசத்தோட இந்த கொழுக்கட்டை வந்து அவிஞ்சி வரைக்குள்ள சூப்பராகவே இருக்கும். வீடு ஃபுல்லாகவே வந்து கருவா வாசமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வந்து கையாலேயே வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். கையால் பிசையக்கலாம் வந்து அந்த மீதம் இருக்கிற மாவுமே வந்து இதோடு சேரும். பாருங்க, நல்லா வடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை வந்து நான் காலை சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகளுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி கையில் ஒட்டாத பதத்துக்கு வர வேணும். ஸோ இப்படியே வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. இனி நாங்கள் வந்து ஒன்றொண்டா வந்து கொழுக்கட்டை பிடிக்க தொடங்கிடலாம். பாருங்கள், இப்படி கையாலேயே வந்து இப்படி அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் ஓகே. இப்படி தாங்க கொழுக்கட்டை பிடிக்கிறது. ஸோ இதுதான் கொழுக்கட்டை. ஓகே, பாருங்கள், இப்படியே ஒன்றொண்டா நாங்கள் வந்து கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம் முதல்ல. ஸோ நான் வந்து ஒன்றொண்டா பிடிச்சி வச்சிட்றேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்படியே வந்து ஒன்றொண்டா பிடிச்சி எடுத்தாச்சு. ஸோ இனி நாங்கள் வந்து இதை கருவாயில போட்டு சுற்ற வேணும். ஸோ எப்படி சுற்றுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள், கருவாயிலையில் வந்து இந்த பாட்டில் வச்சு நாங்கள் வந்து கருவாயிலையை சுற்றிடுவோம். அதில் கருவாயில் தண்டு இருக்குது மக்கள். இது வந்து பச்சை கருவாயில் தாங்க ஓரளவு காஞ்சிட்டுது. ஸோ பச்சை கருவாயிலையில் செய்தோம்னு சொன்னால் இன்னுமே வந்து செம்ம வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படியே கருவாயிலையை எடுத்து அதில் வந்து அந்த கருவாயில் தண்டையை வந்து நாங்கள் குத்தி எடுத்துடலாம். எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இனி நாங்கள் வந்து அவிக்க வேணும். ஸோ நீத்துப்பெட்டியில் வந்து போட்டு நாங்கள் வந்து அவிச்சு எடுத்து வந்துடலாம். பாருங்கள், எப்படி அவிஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி நல்லாயே வந்து அவிஞ்சு வந்துட்டு. ஸோ இந்த பதத்தில் வந்து நாங்கள் இறக்கி கொள்ளலாம். ஸோ ரெடி ஆகிட்டுது கருவாயில கொழுக்கட்டை. பாருங்கள், இலையை வந்து நாங்கள் அப்படியே கலட்டி எடுத்துடுவோம். சுட சுட நல்ல வாசத்தோட கருவாயில கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டுது. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னு சொன்னால் செம்ம டேஸ்டியாக நல்ல வாசமாக இருக்குது மக்களே. சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், அந்த கருவா வாசத்தோட சூப்பராக இருக்குது. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இன்னும் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.